காவேரி, விஜய், அதுக்கப்புறம் குழந்தை, அதுக்கப்புறம் நம்ம சாரதா எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி வாங்க நானே ட்ராப் பண்ணிடுறேன்னு, இல்லை நாங்கள் போகிறோன்றாங்க. பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, நேரம் ஆகிடுச்சுடி, அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், அவரே ட்ராப் பண்ணிட்டுமே, ஏதாவது உனக்கு வந்துடும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க வீட்டுக்கு. சரி ஓகே மிஸ் ரொம்ப பாய் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து உள்ளே போகும்போது மிஸ் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள் விஜய் சார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மிஸ் ரொம்ப ரொம்ப நன்றி, இன்றைக்கி நடந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியாது. என் குழந்தைய இன்றைக்கி நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் சொன்னீங்க அவள் கஷ்டப்பட மாட்டான்னு சொன்னீங்க, அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மிஸ்ன்னு எத்தனை வயசாக சொல்லுவீங்க. நன்றி மட்டுமா சொன்னீங்க, ஹோட்டலில் கூட்டின்னு போய்ட்டு சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டீங்க, இந்த அளவு வந்து எல்லாம் பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன சார் இருக்குது அப்படின்னு. இல்லை மிஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க. சரிங்க சார் நாளைக்கு குழந்தைய எடுத்து வந்து வீட்டில் விட்டுறீங்களா அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. நாளைக்கு லீவ் இல்லை. சரி எதுக்காக திடீர்னு வீட்டில் விட சொல்கிறீங்கன்னு. சார் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நாளைக்கு நர்மதா வரான்னு சொல்லிட்டு, அதனால தான் சார் கொஞ்சம் வீட்டில் விடுங்க குழந்தைய, அவளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா நர்மதா, அதனால் நீங்களும் அப்படியே பார்த்த மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு. நான் வரலாமா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. சார் நான் அதனை சார் கூப்பிட்றேன், அப்புறம் வரலாமான்னு இப்படி கேட்குறீங்க, வேணும்னு வெறுப்பித்துறீங்களா அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லை மிஸ், நீங்கள் தானே நான் வரக்கூடாது வீட்டுக்குன்னு சொன்னீங்க, வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் வராமல் வந்துட்டீங்களா, இப்போ கூட தான் எங்கள் கூட வந்தீங்க, தோ இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, முன்னாடியே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ஓவராக பண்ணாதீங்க சார் அப்படின்றாங்க. சரி சரி ஓகே ஓகே நான் வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து விஜய் வீட்டுக்கு வந்தோன்னா நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே தாத்தா கிட்டே விலாவரியாக சொல்லிட்டுருக்காரு. தாத்தா கிட்டே அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காரு. விஜய் நிஜமாப்பா சொல்கிறேன், இந்த அளவு நடந்திருக்கா, நீ ஏதோ வந்து விழாக்கு கூட்டிகிட்டு போகிற, அங்கே வந்து குழந்தை என்ன பண்ண போறியோ எது பண்ண போறியோ, அவள் மனசு கஷ்டப்படுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தியப்பா, இப்போ இந்த மாதிரி காவேரி பண்ணியிருக்காளே, காவேரி உண்மையிலே கிரேட் தாத்தா, நான் நினச்சி கூட பார்க்கல தாத்தா, அது மட்டும் இல்லை தாத்தா டான்ஸ் ஆனது காவேரி குழந்தைய பற்றி அப்படி புரிஞ்சு வச்சுருக்கா, பெத்த தாய்க்கு தெரியாதப்பா, இருந்தாலும் காவேரிக்கு இப்போ பெத்த தாய்ன்னு தெரியாதுல்ல தாத்தா அப்படின்னு. உண்மையிலே பெரிய விஷயம் விஜய், இதே மாதிரி எப்படியாவது ஒன்றையும் ஏற்றுக்கனாலாம் காவேரி, அது போதும் இல்லை அப்படின்னு. அது நடக்குமான்னு தெரியல தாத்தா, ஆனால் குழந்தைய விட்டு மட்டும் பிரிய மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் தாத்தா, குழந்தைக்காக அவள் என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு. இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய். தாத்தா இன்னொரு விஷயம், நாளைக்கு நர்மதா வீட்டுக்கு வரா தாத்தா. நர்மதாவா? சரிப்பா, நர்மதா ஒரு வேளை வரதா இருந்தால் இங்கேயும் கூட்டிகிட்டு வாப்பா, அந்த குழந்தைய பார்த்து எவ்வளோ நாளாச்சு, நர்மதா தவுள் உண்டா இருப்பா, நம்ம பார்க்கும்போது இப்போ நல்லா வளர்ந்துட்டுருப்பாள். ஆமாம் தாத்தா நானும் எக்ஸைட்டாக இருக்கேன் பார்க்குறதுக்காக. சரிங்க தாத்தா நான் எப்படியாவது அவங்கள பேசி இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. சரி பண்ணுறாரு தாத்தாவும். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, தூங்க போகிறாங்க. அப்போ விஜய் வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. காவேரி வந்து குழந்தைகிட்ட நடந்துக்கிடுது, குழந்தைய பற்றி புரிஞ்சுக்கிடுது, அப்படியே அம்மான்னு வந்து கட்டி பிடிச்சது குழந்தை, வந்து குழந்தை வந்து காவேரி கட்டி பிடிச்சது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. உடனே அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்து அழகாக வந்து பார்க்குறாரு. பார்த்தா அது உள்ள காவேரி வந்து அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே முத்தம் கொள்கிறாரு விஜய். காவேரி உண்மையிலே சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஆனந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே இல்லை காவேரி, எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்கடி, எவ்வளோ நாளாக என் குழந்தை இதுக்காக வந்து தவிச்சிட்டு இருந்தா, நம்ம குழந்தை உனக்காக அவ்வளோ தவிச்சிட்ருக்கா, இன்றைக்கி அவளுக்கு தாயன்பு கிடச்சிடுச்சு, இது நிரந்தரமாக கிடைக்கிறது எப்படியாவது நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து இந்த மாதிரி குழந்தை கூட பழகினது, விஜய் வந்து பேசுனது எல்லா விஷயத்தையும் காவேரியும் இங்கே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறாங்க. அம்மா இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு இருந்தா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே வந்து இங்கே யோசனை பண்ணிகிட்டே தூங்குறாங்க. இங்கே வந்து சாரதா வந்து என்னடி படுத்துட்டே இல்லையா அப்படின்னு. அம்மா படுத்துட்ட மணி எங்கம்மா போயிருந்தேன், தண்ணி எடுக்க போயிருந்தேன்டி. காவேரி இன்றைக்கி நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம்டி, நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், உண்மையிலேயே சொல்கிறேனே அம்முக்காக நீ இந்த அளவு யோசிப்பேன் நினச்சி கூட பார்க்கலடி அப்படின்னோடம்மா. நான் தான் சொன்னேன்மா கலந்துக்க போகிறேன்னு, இருந்தாலும் நீ பெரிய விஷயம் பண்ணியிருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க, நெகிழ்ச்சி அடைகிறாங்க. மா விடுமா, உனக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ அதோட அதிகமாகவே எனக்கு அம்மா மேலே அக்கறையும் அன்பு இருக்குமா, நான் என்றைக்குமே அவளை விட்டு தர மாட்டேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நிம்மதி அடைகிறாங்க சாரதா. அடுத்த நாள் வந்து இங்கே வந்து நம்ம நர்மதா வந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்குமே அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நர்மதா எப்படி இருக்க, ஆள் மெலிஞ்சு போச்சம்மா, உனக்கு எப்போவுமே நான் மெலிஞ்சு மாதமாக தெரியும் அப்படின்னு சொல்லி நர்மதா சொல்கிறாங்க. ரொம்ப வளர்ந்துட்டால, இப்போ தானே வந்துட்டு போனா, அதுக்குள்ளே வளர்ந்துட்டானே, இல்லடி என் கண்ணுக்கு அப்படி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. கரெக்டாக வந்து விஜயும் வந்து குழந்தையும் அங்கே வராங்க. அவங்க வந்து யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நர்மதா விஜய் பார்த்துட்டு மாமா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு கையை பிடிக்கிறா. அச்சடிகிறாங்க காவேரி.